வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய மாம்பழமாக, எந்த வகையாக இருந்தாலும் சரி. கொஞ்சம் நல்லா இனிப்பு மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழத்தை நல்லா வெட்டி அதோட அந்த சதையை மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா தோல்லேருந்து நல்லா ஒட்டி வலித்து எடுத்துருங்க. அது மாதிரி மாங்கொட்டையிலையும் எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்துருங்க. நீங்கள் தோலை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அந்த பல்பெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அதோட 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுத்து இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம். முதல்ல ஒரு 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். 1/2 கப்போட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக பால் ஊற்றிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், நல்லா வலுவலுன்னு அரைஞ்சிருச்சு. ஒரு சில மாம்பழத்தில் கலர் இருக்கும், ஒரு சில மாம்பழத்தில் கலர் இருக்காது. நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம குக்கிங் பேனில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால், இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து வச்சுருங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். இதுக்கப்புறம் நம்ம அந்த பேனை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை வந்து கிண்டிகிட்டே இருங்க, லைட்டாக அப்பப்போ கிண்டி விடுங்க. இது வந்து பால் இருக்கனால நல்லா பொங்கி வரும். இது வந்து நல்லா பொங்கி வந்ததும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டு இதில் சேர்க்கணும். சேர்க்கும்போது கிண்டிகிட்டே இருங்க, ஏன்னா கட்டி எதுவும் விழுந்துடக்கூடாது. அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதை வந்து நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கவனமாக கிண்டிகிட்டே நம்ம இருக்கணும். அதுக்குள்ளார ஒரு சைடு வந்து நம்ம எந்த மோல்டில் ஊற்ற போகிறோமோ அந்த மோல்டில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபோர் to 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபிள்லாம் நல்லா திக்காக விட ஆரம்பிச்சிருச்சு. இதுவே ரொம்ப கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். நம்ம கடைசியாக லெமன் பிழிஞ்சு விடுறது அந்த டேஸ்ட்டை வந்து நமக்கு கரெக்டாக கொடுக்கும். இந்த புட்டிங்கில் லெமன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து இதை க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா மோல்டில் ஊற்றிடலாம். இதை ஊற்றி விட்டு நம்ம எப்படி கேக் ஊற்றினா எப்படி தட்டி விடுவோமோ அது மாதிரி ஒரு தடவை அதை தட்டி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுறணும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடணும் ஒரு 2 hours. 2 hours ஆனதும் நம்மளோட மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிரும். 2 hours கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.